அதாவது புரிஞ்சக்கூடிய வயசுல உள்ள குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஒரு பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுங்க. அதாவது இதெல்லாம் ஆனா சொல்லி கொடுத்தாலும் செவிக்கு ஏற மாட்டுது. இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு ஏற மாட்டுது. மொபைல் பெருசா தெரியுது. பெத்தவங்க வளர்த்தவங்கள தாண்டி இப்ப இருக்கிற சொசைட்டில வந்து புதுசா வந்தவங்க தான் பெருசா தெரியுறாங்க அவங்களுக்கு. ஸோ கொஞ்சம் சேஃபா இருக்கலாம் பொண்ணுங்க. மெசேஜ் ரொம்ப ஆழமா கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 டீப்பா இருக்கு ஆக்சுவலா. ஃபேமிலியா வந்து பார்க்கறதுக்கு பார்க்கலாம். இப்போ ஃபேமிலி பார்க்கறப்ப அது எப்படி ரொம்ப அஃபெக்ட் ஆகுமா அவங்கள? இல்ல எப்படி ஓகேவா இருக்கும்? ஆக்சுவலா பெண் குழந்தைய பெற்றவங்களுக்கு ஒரு விதமான பயம் கொடுக்கும். என்னடா இப்படியெல்லாம் நடக்குதா வெளியில அப்படின்னு சொல்லிட்டு. மேக்சிமம் வில்லேஜ்ல உள்ளவங்க கண்டிப்பா இதெல்லாம் பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஒரு 80ஸ்ல உள்ளவங்க 70ஸ்ல உள்ளவங்க அப்படிங்கிறவங்களுக்கு மொபைலை பத்தி நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. குழந்தைங்க வந்து வெளியூர் போனாலோ சிட்டிக்கு போனாலோ அங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரிய மாட்டுது. இங்க வந்து தவறான பாதையில போற நிறைய பெண்களை எனக்கு தெரியும் இருக்காங்க. பட் எல்லா பெண்களும் அப்படின்லாம் கிடையாது. நிறைய பெண்கள் இருக்காங்க. பட் சூழ்நிலை கைதியா பல இடங்கள்ல லாக் ஆயிருக்காங்க. வெளியே வர முடியாம நிறைய பெண்கள் இருக்காங்க. கண்டிப்பா இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கும் ஒரு போல்டா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் வரணும். கண்டிப்பா தைரியம் வரணும். வெளிவரணும் எல்லாரும். வெளியூர்ல இருந்து வந்து தங்கும் போது எதையும் யாரும் முழுசா நம்பாதீங்க. ஒரு சூழ்நிலையில ஒரு கஷ்டம்னு வரும்போது கை கொடுக்கறவங்கள ஆராய்ஞ்சு பாக்குற மனநிலை இருக்காது. இருந்தாலும் ஆராய்ஞ்சு பார்த்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும். சோ ஆக்டிங் பேசிஸ்ல யாரெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காங்க? எல்லாருமே ஓகேவா? எல்லாருமே இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. தனிமையா இருக்கவங்க மட்டுமே இதுல நிறைய பேர் சிக்குவாங்க. தனியா இருக்கிறவங்களுக்கு மட்டுமே மனசுல இதெல்லாம் தோணும். நம்ம மட்டும் லோன்லியா இருக்கோம், நம்ம மட்டும் இப்படி இருக்கிறோமே என்ன பண்றது அப்படின்னுட்டு. யாரும் விதிவிலக்கு இல்ல. பாதி பேர் சொல்லுவாங்க, பாதி பேர் சொல்ல மாட்டாங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா பெண்கள் பார்க்கணும். கேர்ள்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? கேர்ள்ஸ்க்கான ஒரு மெசேஜ் மட்டும் தான் இதுல இருக்கு. இப்போ பாய்ஸ்க்கும் சொல்ல வேண்டியது ஏதாச்சும் இருக்கா? எஸ், பாய்ஸ்க்கும் சொல்ல வேண்டியது இருக்கு. பெண்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு. பெண்களுக்கு பின்னாடி ஒரு மனசு, பெண்களுக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்கு. தயவு செஞ்சு ஒரு பெண்களை தொடுறதுக்கு முன்னாடி பலமுறை யோசிங்க. விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க மனசு எவ்வளவு காயப்படும்னு. எல்லா ஆண்களும் இப்படி பண்றது கிடையாது. பெண்களால ஏமாற்றப்பட்ட ஆண்களும் இருக்காங்க, ஆண்களால ஏமாற்றப்பட்ட பல பெண்களும் இருக்காங்க. ரெண்டு பேருக்கிட்டையுமே ஒரு மனிதாபிமானம் வேணும். அப்போ both boys and girls ரெண்டு பேருக்குமே ஒரு மெசேஜ் தானே? எஸ், ரெண்டு பேருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கான ஒரு மெசேஜ் தான் அது. இப்போ பாய்ஸ் வந்து என்ன அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? பெண்களோட அனுமதி இல்லாம தொடக்கூடாதுன்ற ஒரு மெசேஜ். பெண்களோட அனுமதி இல்லாம தொடக்கூடாதுன்றதை தாண்டி அவங்கள படம் பிடிச்சு வெளியில காமிச்சு மிரட்ட வேண்டிய சூழல் என்ன இருக்கு? பெண்களுக்கு மட்டும்தான் மானமா? ஆண்களுக்கு கிடையாதா? ஃபேஸை மறைச்சிட்டா எல்லாம் மறைஞ்சிருமா? அதுல சொல்லியிருக்காங்க, என்னோட ஃபேஸ் மட்டும் மறைச்சிருவேன், உடம்ப உலகம் முழுக்க பார்க்கும் அப்படின்றது இருக்கு. ஃபேஸை மறைச்சிட்டா வந்துட்டு மானமும் சேர்ந்து மறைஞ்சிருமா? எந்த குற்றம் செஞ்சாலும் எத்தனை மாதங்களுக்கு பிறகும் குற்றவாளி வெளியில வந்துதான் ஆகணும், தெரிஞ்சுதான் ஆகணும். அதை மனசுல வச்சுட்டு தப்பு பண்ணுங்க. அதை வந்து ஃபேஸ் பண்ணணும். அதாவது என்ன சொல்றது, பெண்களை வந்து ஒரு என்ன சொல்றது, ஆணும் காவலனி, அவ்வளவுதான். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஆண்கள் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? எஸ், பெண்களை பெண்கள் பார்த்துக்கலாம். அதையும் மீறி ஒரு ஒரு ஆணுக்கு ஏன் பெண்ணை வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க? ஒரு எல்லா நேரங்கள்லயும் பெண்ணை தன்னை தானே வந்து காப்பாத்திக்க முடியாது, பாதுகாத்துக்க முடியாது. ஒரு ஆண் கம்பல்சரி வேணும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஒரு ஆண் நின்று ஒரு ஆண் நான் இருக்கேன் நீ போ அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆண் வேணும். அந்த ஆணை, அதாவது வேலியே பயிரை மேயும் போது எப்படி இருக்கும்? வலிக்கும்ல. யாரை நம்புறதுன்னு தெரியாதுல்ல. அப்ப கடைசி முடிவு என்னவா இருக்கும்? தற்கொலையா இருக்கும். ஆனா தற்கொலை தீர்வல்ல. போல்டா ஃபேஸ் பண்ணுங்க. பட் ஆனா நீங்க பாத்துக்கணும் அப்படின்றத தாண்டி தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும்ல. கேர்ள்ஸ் எல்லாம் அவங்களால மெயின்டைன் பண்ணிக்க முடியும்ல. தொந்தரவு பண்ணாம இருங்க அப்படின்னு சொல்றதும் பாதுகாப்பா இருங்கன்றதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் இல்லையா? பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு போய் ஒரு கட்டத்துல சைக்கோவா மாதிரி நோன்றவங்களும் இருக்காங்க. பட் அது வேண்டாம். இப்போ வந்து பெத்தவங்களை வந்து குறை சொல்லவே முடியாது. பெத்தவங்க வளர்ப்பு அப்படின்னுலாம் சொல்லவே முடியாது. 18 வயசு தாண்டிட்டா ஒரு வயசு வந்துருச்சுன்னா தன்னை தானே பார்த்துக்கணும். இப்போ கேர்ள்ஸ்க்கு நிறைய விஷயம் சொல்லி வளர்ப்பாங்க. இப்படிலாம் இருக்கும். பசங்களுக்கு சொல்றதுன்னா என்ன சொல்றீங்க? கேர்ள்ஸ் இருக்க வீட்டில் தானே பசங்களும் இருக்காங்க. தன்னோட அம்மா வந்து ஒரு கேர்ள் தானே, ஒரு லேடி தானே. ஸோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தருணத்தை அவங்க உணரும் போது அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியதான். எல்லா பெண்களையும் தன்னோட அம்மாவும் தங்கையும் மாதிரி பார்க்கணும். கட்டிய மனைவியை தவிர. கட்டிய மனைவியும் ஒரு எல்லைக்கு மேல வந்து அவங்களை கோவப்படுறதோ திட்டுறதோ அடிக்கிறதோ, பெண்களை பாதுகாக்க தான் அவங்க கையில பிடிச்சு கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒற்றுமையா இருக்கணும். அவ்வளவுதான். நாட் ஒன்லி கேர்ள்ஸ், பாய்ஸ் ஆல்சோ இதுல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு தடவை பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு ஒரு மர்டர் நடந்தது, அந்த மர்டரை எப்படி ஃபாலோ பண்ணி போறாங்க. செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை கொஞ்சம் கிளாமர்ல வந்தவங்க அப்படி இப்படி போகுது. என்னடா தப்பான படத்துக்கு வந்தோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா பாலா வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சுக்காப்புல. எண்டில் ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க படம். ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஓகே, ஒன் டைம் வச்சு. மெசேஜ் வந்து ட்ரூ ஈவெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சது தான். பொள்ளாச்சி காசியை வச்சு தான் பேசியிருக்காங்க. இனிமேல் ஒரு பிக் பாஸ் பாலா இல்லை, காசி பாலா தான் அவர். அந்த அளவுக்கு கேரக்டர் பண்ணியிருக்காப்ல. நல்லா பண்ணியிருக்கோம். சூப்பராக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அவேர்னஸ் இருக்குது. எல்லாம் தெரிஞ்சது தான். நம்மளா தான் வேணும்னே போய் மாட்டுறது. அவங்க வள வீசத்தை செய்வானுங்க, நம்ம தான் போய் மாட்டுவோம் இல்லையா? ஸோ அதைத்தான் பண்ணியிருக்காங்க. இனிமேல் மாட்ட வேணாங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ குடும்பம் பாதிக்கப்பட்டுருச்சு இல்லையா? ஸோ அதை மையப்படுத்தி பண்ணதுனால நம்ம அதில் நம்ம நிறைய குறை சொல்லவில்லை. இதை எடுத்து பண்ணதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஜேஎஸ்கே நம்ம பாராட்டணும். நல்லா இருக்கு. இட் இஸ் நைஸ். இட்ஸ் a nice message, loud and clear. டைரக்டரோட டெபியூ மாதிரி இல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காரு. கிளியர் மெசேஜ் போயிருக்கு. பாலோட ஆக்டிங் பிகாஸ் இஸ் சோ கேஷுவல், அதுக்கு அது ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாஸ் அமேசிங், ஜஸ்ட் பர்ஃபெக்ட். அவ்வளோ ரேசியா இருந்தது நரேட்டிவ். தேங்க் மெசேஜ் ரொம்ப திணிக்கிற மாதிரி இருந்துச்சா இல்ல அது மாதிரி இல்ல, நல்லா இருந்தது. திணிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல சார். மத்தபடி ஆக்டிங்ல எல்லாரும் நல்லா இருந்தது. இட்ஸ் a nice one. It's a nice one. பேக்ரவுண்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் பெஸ்ட். டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. நான் சொன்னேன் டெபியூ மாதிரியே இல்ல, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது.